வெல்கம் again to our சேனல் ஏகே ராமன்ஸ் எமோஷனல் எஜுகேஷன் அகாடமி. ஸோ இந்த வாரத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பதிவு, அனைவருக்குமே குறிப்பாக ஆசிரியர்களுக்காகட்டும் பெற்றோர்களாகட்டும் இவர்களுக்கு அனைவருக்குமே ஒரு தேவையான ஒரு பதிவை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இப்போ அண்மையில் ஒரு நண்பர் வீட்டு சின்ன ஒரு 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 விழா, அந்த விழாவுக்கு போயிட்டு இருக்கும்போது நண்பர் என்ன பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அப்புறம் அவருடைய குழந்தைகள் பார்த்தோன்னா பெரியவர் ஒரு பையன் பார்த்து ரொம்ப வருஷமாயிடுச்சு. அப்போது ஏறக்குறைய மூன்றாவது இல்லை 4ஆம் வகுப்பு படிக்கும்போது பார்த்தது. இப்போ ஏறக்குறைய 4-5 வருடங்கள் கழிந்து அங்கே போகும்போது இப்போ அப்போ ஏறக்குறைய ஒரு 8th ஸ்டாண்டர்ட் அளவு வந்துட்டாங்க. ரொம்பவே ஒரு ஃபீல் பண்ணி ஒரு விஷயத்த சொன்னார். ஏன்னா சார் இப்போது பையனை பற்றி நான் கேட்கும்போது எப்படி ஒன்று அகாடமிக் ஸ்டடியில் எப்படி அவரோட அந்த டெய்லி ரொட்டீன் எப்படி சொல்லி சும்மா அப்படியே ஒரு யதார்த்தமாக அவர் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்ன ஒரு ஒரு முக்கியமான பதிவு என்னென்னா, ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுற அளவுக்கு அந்த நிகழ்வு அவர் சொன்ன அந்த சம்பவம் நம்ம இருப்பதை நம்ம பார்க்கலாம். என்ன அப்படின்னா, எல்லாமே கிளாஸில் அகாடமிக் சைடில் நல்லா படிச்சுட்டு வந்திருக்கிறாரு. அப்புறம் வீட்டில் அவருடைய வேலையை தவிர மற்ற எல்லா வேலையும் அப்பா அம்மாவுக்கு நல்ல செல்லப்பிள்ளையாக, அப்புறம் தாத்தா பாட்டி எல்லாமே ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி. அது எல்லாமே நல்ல ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் எல்லா இடத்துலையும் கூட ஒரு நல்ல ஒரு பேர் எடுத்து வந்த ஒரு பையன் ஒரு 7th ஸ்டாண்டர்ட் வரும்போது சின்ன ஒரு சேஞ்சஸ் அவனுக்குள்ளே ஒரு ஏற்பட்டுச்சு. என்ன அப்படின்னா, ரொம்ப அப்படியே ஒரு லீனியண்ட்டாக, அதாவது அவருடைய வேலையில் கொஞ்சம் விலகிறது. அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட், அதாவது அப்பா அவருக்கு சொல்லும்போது சரி பாப்பா பண்ணிக்கலாம் இப்போ பண்ணிக்கலாம் சொல்லிவிட்டு அந்த ஃபுல் டோட்டலாக ஒபீடியன்ட் அங்கே இல்லாமல் இருக்கிறது. அப்புறம் தாத்தா பாட்டி சொன்னாலும் அது கொஞ்சம் ஒரு விளையாட்டை எடுத்துகிட்டு அது ரொம்ப சீரியஸாக எடுக்காமல் அப்படியே ஒரு விளையாட்டு பற்றியில் போகிறது. ஸோ இது சரி அந்த 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பைக்கு நார்மலாக இருக்கிறதா சொல்லி அவங்களும் அப்படியே விட்டுட்டாங்க. அந்தளவு டீப் எடுக்கலை. அப்புறம் 8th ஸ்டாண்டர்ட் அப்புறம் வரும்போது இப்போ 9th ஸ்டாண்டர்டில் இருக்கிறான். இப்போ ஏறக்குறைய அவங்க ஸ்கூல்லேயும் அகாடமிக் சைட்லேயும் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா 9th ஸ்டாண்டர்ட் நமக்கு தெரியும், ஏறக்குறைய அந்த 10th ஸ்டாண்டர்ட் போர்ஷனை கூட கொஞ்சம் டச் பண்ணுறதுக்கு அவங்களும் ட்ரை பண்ணுறாங்க ஸ்கூல் லெவலில். அப்புறம் வீட்டில் பார்த்தோன்னா அவனுடைய ஒர்க்கில் இவன் ரொம்பவே லீனியன்ட்டு, ரொம்ப லெத்தார்ஜிக்காக இருக்கிறான். ஆனால் நல்ல என்னென்னா ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருந்தவன். அப்புறம் நல்ல அகாடமிக்ஸில் நல்ல பிரைட்டாக இருந்த ஒரு பையன். அப்புறம் இவங்களுக்கு வீட்லேயே நல்ல இந்தளவு ஒரு இன்புட் கொடுத்தவன். இவனை டியூஷனுக்கு அனுப்பலாமா போகலாங்கிற கூட அந்த டவுட்லேயும் கூட அந்த பேரண்ட்ஸ் வந்துட்டாங்க வீட்டில் படிக்கிறதுலன்னு. என்ன சொன்னாலும் ஒபே பண்ணுறதில்லை. அதாவது செய்கிறேன்னு சொல்கிறான், அதே நேரத்தில் செய்கிறதில்ல. ஒரு சில நேரத்தில் ரொம்பவே ஆர்கியூமெண்ட். அப்புறம் வீட்டில் சாதாரணமாக விட்டுட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் போக ஸ்கூல்லேருந்து கம்ப்ளைண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன சொல்கிறாங்க, ஸ்கூல்லேருந்து அவங்க அந்த பிரின்ஸிபல் கூப்பிட்டு சொல்கிறாரு, சார் உங்கள் பையன் முன்ன மாதிரி இல்லை சார், ஏதோ சம்திங் சேஞ்ச், நீங்கள் கொஞ்சம் கவனிங்க. இப்போ கிளாஸ் டீச்சர்கிட்ட யார் போனாலும் திருப்பி பேசுகிறான். அவனால் எந்த ஒர்க்கையும் அவனால் கம்ப்ளீட் பண்ணுறதில்ல. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கூட நிறையா இவனாலேயே 2-3 பசங்க கொஞ்சம் ஒரு அப்நார்மல் பிஹேவியர் மாதிரி எங்களுக்கு விஷயம் வந்துச்சு, எனக்கு கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லி ஸ்கூல்லேருந்து வந்த உடனே இவன் கொஞ்சம் ரொம்பவே அவங்க ஃபேமிலி குழம்பிட்டாங்க. அப்புறம் சொல்லும்போது பார்க்கும்போது பையன் கூட பேசும்போது அப்போ தான் ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. என்னென்னா, இது அந்த நேரத்தில் ஒரு 7th ஸ்டாண்டர்ட் 8th 9th ஸ்டாண்டர்ட் வரக்கூடிய ஒரு சின்ன ஒரு சைக்கலாஜிக்கல் ஒரு டிஸார்டர் தான். அது என்னென்னா, இட்ஸ் நத்திங் பட் என்னென்னா அப்போசிஷன் டிஃபிஷியன் டிஸார்டர் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு எதிர்ப்பு விஷயத்தில் ஒரு சின்ன ஒரு உளவியல் கோளாறு அங்கே வருது. இது நார்மலாகவே இருக்குமான்னு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இருக்குது. ஒரு 6வது வரைக்கும் நல்லா இருப்பாங்க. ஒரு 7th 8th 9th ஸ்டாண்டர்ட் வரும்போது நம்ம என்ன பேசினாலும் ஒரு திருப்பி பேசுறது. அப்புறம் யாருன்னா சொல்லலாம், இல்லைப்பா உங்களுக்கு தெரியாது, இல்லை அங்கிள் தெரியாது சார், இது இப்படி இல்லை சார், அப்படி சார், இப்படி சார் சொல்லி நம்மளே ரொம்ப ஒரு டாமினேட் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ஒரு சிச்சுவேஷன் அவங்கள எல்லாமே எங்களுக்கு தெரியாமல் ஒரு சீன் கிரியேட் பண்ணுறது. அப்புறம் பசங்க கூட அவங்களோட ஒரு இன்பீரியர் அட்டென்ஷன் சீக்கிங் இருக்கட்டும், ஒரு மற்றவங்களை அந்த டாமினேட் பண்ணுற அந்த மைண்டில் போகட்டும். ரொம்பவே அந்த மாதிரி ஒரு இன்வால்மெண்ட்டோடு அந்த பசங்க போகிறாங்க. அந்த பியர் குரூப் ப்ரெஷர் கூட அங்கே காரணமாக இருக்குது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த விஷயத்தை அந்த ஃப்ரெண்டு சொல்லும்போது ரொம்பவே ஃபேமிலியிலே ரொம்ப சந்தோஷம் இல்லாமல் அவங்க அவ்வளோ வசதி இருந்து கூட இந்த பையனோட பிஹேவியர் ரொம்ப அப்செட் ஆகிட்டு இருந்தாங்க. அப்புறம் தெளிவாக நம்ம பார்க்கணும், இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம வீட்லேயும் அது நடக்கும்.
அந்த மாரி பசங்களும் எல்லா ஏஜ்லயும் இருக்காங்க. இப்போ இது என்ன அப்டின்னா, இது இப்ப நம்ம வந்து சப்ஜெக்ட்க்கு வரலாம். அதாவது அப்போசிஷன் டிஃபிசியன்ட் டிஸார்டர் அப்படிங்கிறது, ஒரு எதிர்மறையான ஒரு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிற அந்த ஒரு ஒரு உளவியல் கோளாறு தான். இதுல பார்க்கும்போது, நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் இவங்கள? நல்லாவே போயிட்டுருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா, திருப்பி திருப்பி பேச ஆரம்பிப்பாங்க. அப்புறம் வீட்ல தான் அப்படின்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸுல கூட அவங்க சொன்னா கேட்கறதில்ல. அப்புறம் இது வீட்ல ஆரம்பிச்ச இந்த பிரச்சனை, ஸ்கூல் லெவல்ல போய் விடியுது. அப்போ இந்த மாரி பசங்க இருக்கும்போது, இவங்கள நம்ம என்ன செய்யணும்? எது செய்ய வேணாமோ, அத செய்யறது. இது வேணாம் அப்படின்னா, இல்ல அப்ப உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நீங்க வந்து அந்த காலத்துல வந்து நீங்க பிறந்திருக்கிறீங்க. இந்த உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி, நம்மள வந்து கொஞ்சம் மேல அந்த ஓவர் லுக் பண்றதுக்கு அவங்க ட்ரை பண்றது. ஸோ இந்த மாரி ஒரு பிரச்சனை இருக்கும்போது, அவங்கள நம்ம எப்படி இது எந்தெந்த வகையில வருதுன்னா, ஆரம்பத்தில வந்து ஒரு நார்மல் நார்மல் ஒரு அடாலசன்ஸ் பீரியட்ல வந்து இதெல்லாமே வர வேண்டிய ஒரு சூழல் தான். சரி, இது எப்படி அவங்கள நம்ம கண்டுபிடிக்கலாம்? எப்படி பாதிக்கணும்? அவங்களுடைய கம்யூனிகேட்டிவ் ஸ்டைல் இருக்குது பார்த்தீங்களா? அத வச்சு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதுவரைக்கும் அப்பா, அம்மான்னு சொல்லிட்டு பக்கத்தில உட்காந்து எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்றாங்க. ஆனா, இந்த மாரி இருக்கிற அந்த ஒரு இதில வந்து ஒரு 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 எஃபெக்ட் ஆகுற அந்த அந்த ஸ்டூடண்ட்ஸோ, இல்ல அந்த பசங்க வந்து பேரன்ட்ஸ் கூட வந்து கம்யூனிகேட் பண்றதுக்கே கொஞ்சம் அவாய்ட் பண்றாங்க. ஸோ அந்த நேரத்தில நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அப்புறம் அடுத்தது வந்து நம்ம நெக்ஸ்ட் இயர் பார்க்கும்போது, அவங்க வந்து லேஸ்ல வந்து நம்ம அம்மா, அப்பா வந்து நம்புறதில்ல. அதுவரைக்கும் எல்லாமே நம்மள கேட்டு செஞ்சிருந்தவங்க, இப்போ இந்த இந்த அப்நார்மல்ல இருக்கிறவங்க, இந்த டிஸார்டர்ல இருக்கிறவங்க, நம்ம ஒரு பேரண்ட்ஸே வந்து ஒரு நல்ல விஷயம் சொன்னா கூட, அத வந்து அவங்க கேட்கறதில்ல. அவங்களோட அந்த பியர் குரூப்ல இருக்கிறத வந்து பார்ப்பாங்க. அதிலேயும் கூட இல்லாம இவங்க செல்ஃபா ஒரு டாமினேட்லயே இவங்களோட செல்ஃப் டிசிஷன்லயே அவங்க போவாங்க. அப்புறம் பார்த்தோன்னா, இந்த ஃபேமிலி டைனாமிக்ஸ் ஒரு ஒரு ரீசனா இருக்குது. அதில வர்ற சின்ன சின்ன ஒரு கான்ஃப்ளிக்ட். பசங்களுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு அந்த ஸ்பவுஸுக்கு வந்து கொஞ்சம் கான்ஃப்ளிக்ட்டா இருக்கிற நேரம். அப்புறம் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியானா ஒரு மாமா அந்த அந்த மதர் இன் லா, ஃபாதர் இன் லா கூட இருக்கிற சின்ன ஒரு கான்ஃப்ளிக்ட்னாலயும், இவங்க வந்து ஓ! இவங்களே இப்படி இருக்கிறாங்க. நம்ம இவங்க பேச்ச எதுக்கு கேட்கணுங்கிற அந்த அந்த மனநிலைக்கு வந்துடுறாங்க. ஸோ இதுவும் அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி ஒரு கான்ஃப்ளிக்ட் ஒரு ரீசனா இருக்கும். அப்புறம் பார்த்தோன்னா, இது வந்து அந்த டெவலப்மெண்டல் அந்த ஃபேஸ்ல இது என்னென்ன இருக்குது அப்படின்னா, இதில அவங்க அந்த வயசுல வந்து நெறைய ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ண பார்ப்பாங்க. ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் அங்க வந்து அவங்களுக்கு அந்த தாட் வரும். அந்த நேரத்தில நம்ம இது வந்து பழைய இது செய்யாது, அது செய்யாதுன்னு போது, அவங்க அதையும் மீறி வந்து ஒரு எக்ஸ்ட்ரார்டினரியா ஒரு இடத்துல வந்து அவங்க நிக்க பார்ப்பாங்க. ஸோ இதுவும் இட்ஸ் ஒன் ஆஃப் த ரீசனா நம்ம இங்க நல்லா சொன்னோன்னா, எப்படி நம்ம இவங்கள கண்டுபிடிக்கலாம் பாருங்க. இப்போ அதுவரைக்கும் நார்மலா ஒரு ஒரு ஆவரேஜா எல்லா இடத்துலயும் இருக்கிற அந்த பசங்க, ஆ இந்த இந்த மாரி ஒரு டிஸார்டர் இருக்கும்போது, அடிக்கடி எப்பாவது ஒரு தடவ வந்து திருப்பி பேசுவாங்க. சின்ன ஒரு ஆர்கியூ பண்ணுவாங்க. ஆனா, இந்த ஒரு டிஸார்டர் இருக்கும்போது அவங்க அடிக்கடி ஃப்ரீக்வென்ட்லி வந்து அவங்க ஆர்கியூ பண்ணுவாங்க. அது எங்கன்னா நாட் ஒன்லி வித் த பேரன்ட்ஸ் அண்ட் ஆல்சோ வித் த டீச்சர்ஸ். இது வந்து ரொம்ப நம்ம ஈஸியா நம்ம ஐடென்டிஃபை பண்ண ஒரு விஷயம். 2வது பார்க்கும்போது, நம்ம என்ன ஒரு வேலை சொன்னாலும், வாழ்க்கை வந்து ரெஃப்யூஸ் பண்றது. இதெல்லாம் எனக்கு தெரியும். இத வந்து நீங்க சொல்ல வேணாம். அதான் அது செய்ய மாட்டேன். இது செய்ய மாட்டேன். ஸோ இந்த 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 ரெஃப்யூசல் வந்து அவங்களுக்கு அது நெறைய இருக்கும். அப்புறம் மற்றவர்கள வந்து கூட வரும்போது ஈஸியா வந்து அவங்கள வந்து மறுக்கிறது. ஒரு ஒரு ரிலேஷன் யாரோ வந்தா கூட, "தம்பி இவங்க கூட நீ கொஞ்ச நேரம் இப்படி நீ விளையாடு. இந்த மாரி அங்கிள் கூட இங்க போ, இங்க போன்னு" சொல்லும்போது ஈஸியா அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்து அவங்கள வந்து அக்செப்ட் பண்றதில்ல. இன்ஸ்டெட் ஆஃப் அக்செப்டிங் த ரிலேஷன்ஸ் வந்து, அவங்க வந்து வந்து அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, அது வந்து அந்த மறுக்குறாங்க. "எனக்கு இவன் இல்லப்பா, எனக்கு வேற வேலை இருக்குது. இந்த மாரி விஷயத்துல எனக்கு இந்த வேலை நான் அங்க போணும், இங்க போணும்னு" சொல்லி என்ன பண்றாங்க, அவங்க வந்து டோட்டலா அவங்க வந்து மறுக்குறாங்க. அப்புறம் பார்க்கும்போது இவங்களோட ஈஸியாவே அதுவரைக்கும் இவங்களுக்கு அந்தந்த வார்த்தைகள் தெரியாம இருக்கும். நல்ல ஒரு நெகட்டிவ் வேர்ட்ஸய வந்து யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. "இல்லப்பா நீ இத செஞ்சிரலாம்" அப்படின்னா, எடுத்த உடனே "அதெல்லாம் முடியாதுப்பா. என்னால அது முடியாது. அதெல்லாம் நான் இப்படி செய்ய மாட்டேன். அது எனக்கு நான் யாருன்னு எனக்கு தெரியாது." ஸோ இந்த மாரி அந்த நெகட்டிவ் வேர்ட்ஸ் வந்து நெறையாவே யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்புறம் அடுத்த இதில பார்க்கும்போது உங்களுக்கு என்னன்னா, அந்த ஒரு எமோஷனல் அந்த ரெகுலேஷன் வந்து அங்கே சுத்தமா அங்கே இருக்காது. அதே நேரத்தில அடிக்கடி கோபப்படுறது. "ஏன் இந்த இந்த வேலை எனக்கு எதுக்கு குடுக்குற? நீ வந்து அவங்களுக்கு சொல்லாம இல்லையா? இத வந்து இத இத நான் தெரிஞ்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்?" ஸோ இந்த மாரி வந்து ஒரு நெகட்டிவ் எமோஷன்ஸ்லயும்
அந்த ரெகுலேஷன் இல்லாம வந்து ஏதோ நீங்க ஒரு வேலைய குடுத்தேன்னு வச்சுக்கங்களேன், வெளிய குடுத்து பாருங்க. அந்த வேலை வந்து அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க மாட்டாங்க. இன் கேஸ் வழி இல்லாம அது செஞ்சாலும், ஏதோ அந்த வேலையில வந்து ஒரு தவறு நடக்குது. ஏதோ ஒரு இன்சிடென்ட் வந்து நம்ம ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஒரு ஒரு நம்ம வந்து அங்க நடக்குதுன்னா, ஈஸியா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அதுதான் மத்தவங்கள வந்து காரணம் சொல்லுவாங்க. இது இல்லப்பா நான் கரெக்ட்டா தான் செஞ்சேன். இது இந்த பையன் வந்து இப்படி பண்ணிட்டான். இது என்னோட ஃப்ரெண்ட் இவன் செஞ்சுட்டான். ஓ! இவங்களால தான் இந்த தப்பு நடந்துச்சுன்னு சொல்லிட்டு, ஈஸியா என்ன பண்ணிருவாங்க, அவங்களோட அந்த மிஸ்டேக்ஸ் வந்து மத்தவங்களுக்கு ஈஸியா வந்து கேரி பண்ணி விட்டுருவாங்க. ஒரு ரூல்ஸ் அண்ட் லாஸ் வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்றது கிடையாது. அத பத்தி அவங்க ஒரி பண்ணிக்கிறது கிடையாது. அதே நேரத்தில அ அவங்களோட அந்த அந்த ஆர்கியூமென்ட் வந்து ஒரு உச்சத்துக்கே போகும். அப்புறம் இந்த மாரி ஒரு விஷயத்த வந்து நம்ம வீட்ல நம்ம குழந்தைகளோ, இல்ல நம்ம ஒர்க் பண்ற இடத்துல இருக்கிற ஸ்டூடண்ட்ஸுங்களோ, இல்ல ஒரு டீச்சர்ஸா இருக்கிறோம். இத இந்த மாரி ஒரு காலேஜ் லெவல்லயோ, இந்த மாரி இருக்கும்போது அவங்கள ஈஸியா நம்ம ஐடென்டிஃபை பண்ணி, இந்த ஒரு சிம்ப்டம்ஸ் வந்து நாங்க செய்யும்போது, ஈஸியா நம்ம அவங்கள வந்து அந்த பசங்கள நம்ம கொண்டு வந்துரலாம். இப்போ அடுத்த செக்மென்ட்ல சரி இது வந்து நம்ம எப்படி வருதுன்னு சொல்லி நாம தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்களோட சிம்ப்டம்ஸ் என்ன? என்னென்ன செய்றாங்க? என்னென்ன ஆகப்போகுதுன்னு சொல்லி நமக்கு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப 3 செக்மென்ட்ல எப்படி அத ஓவர் கம் பண்றது? அவங்கள நாம ஆஸ் எ நார்மல் பேரண்ட்டா, இல்ல நீங்க ஒர்க் பண்ண இடத்துல நீங்க ஸ்டூடெண்ட்டா இருக்கலாம். இல்ல ஆஸ் எ ஒரு சாதாரண ஒரு டீச்சரா, நீங்க அந்த மாரி ஸ்டூடண்ட்ஸ் வந்து நீங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. எப்படி ஓவர் கம் பண்றதுங்கிறத இப்போ இந்த டிஸார்டர்ல குழந்தைங்க வந்து நம்மள இருந்திருக்காங்களான்னா, நெறைய வந்து இதில வந்து ஓவர் கம் பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பா பார்த்தோன்னா, நம்மளோட பெரிய பெரிய ஆக்டர்ஸுங்க, பெரிய நாவலிஸ்ட்டு, அதே நேரத்தில நல்ல ஒரு சினி ஃபீல்ட்ல வந்து ஒரு சிங்கர்ஸ் இவங்க எல்லாமே இந்த வந்து இந்த டிஸார்டர் வந்து அஃபெக்ட் ஆகி ஓவர் கம் பண்ணியிருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, இந்த மனிஷா கொய்ராலா இவங்க வந்து இந்த இதில வந்து ஓவர் கம் பண்ணியிருக்கிறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா, ரந்தீப் ஹூடா அப்படி இவர் இஸ் ஒன் ஆஃப் த வெரி கிரேட் ஆக்டர்ஸ். இவருக்கும் அந்த ஓடிடில இருந்து வெளியில வந்திருக்கிறாரு. அப்புறம் பார்த்தோன்னா, மகேஷ் மஞ்சேக்கர் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த வெரி பெஸ்ட் ஆக்டர். அப்புறம் பார்த்தோன்னா, ராகுல் போஸ். ஸோ இது மாரி நெறைய வந்து இவரும் வந்து ஏறக்குறைய பெரிய ஒரு ஒரு ஷாகரின் பாட்ங்கிறவர் பெரிய ஒரு ரைட்டர். இவர் வந்து இந்த ஓடிடியிலிருந்து அவர் வந்து மேல வந்திருக்கிறாரு. அப்புறம் வந்து வருண் தவான், கல்கி கெயோசின் இதெல்லாம் இவங்க எல்லாமே வந்து இந்த குழந்தை இந்த பருவத்தில வந்து இந்த ஓடிடி இந்த டிஸார்டர்லேருந்து மேல வந்து வந்திருக்கிறாங்க. முக்கியமான டாபிக் வர்றோம். இப்போ இது வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அந்த சிம்ப்டம்ஸ் பத்தி நமக்கு தெரியுது. இப்ப நம்ம ஆஸ் எ பேரண்ட்ஸ் வந்து நாம என்ன செய்யணும் பாருங்க. நம்பர் 1 அவங்களோட அந்த பிரச்சனை தெரிஞ்ச உடனே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வி ஷுட் ஸ்டே காம் அண்ட் பேஷியன்ட். இத வந்து இப்போ குழந்தை வந்து இப்ப நம்ம கூட ஒரு ஆர்கியூ பண்ணுது. இதுவரைக்கும் நம்ம என்ன நினைச்சிருக்கோம், இவனுக்கு வந்து ரொம்ப திமிராயிடுச்சு. இவன் வந்து அப்பா செல்லம் குடுக்குறாரு, பாட்டி செல்லம் குடுக்குறாங்க. இவங்க அம்மா பேச்சு கேட்டது இவன் இப்படி வந்து சண்டை போடுறான். இல்ல அவங்க தாத்தா, பாட்டியோட ரொம்ப செல்லம் குடுத்துட்டாங்க. அதனால தான் இப்படி பண்றான். ஸோ இந்த மாதிரி தான் நார்மலா வந்து ஆஸ் எ ஒரு ஆர்டினரி ஒரு நார்மல் ஒரு பேரண்ட்டா நம்ம திங்க் பண்றோம். இப்போ இந்த வீடியோ இந்த இந்த பதிவுக்கு அப்புறம் உங்களோட அந்த மைண்ட் செட் வந்து மாறணும். உங்களோட அந்த பெர்செப்ஷன் வந்து மாறணும். எப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது வந்து நார்மலா வர்ற ஒரு டிஸார்டர். இதுக்கு ஆஸ் எ பேரண்ட் என்ன செய்யணும்னா, அவன் வந்து ரொம்ப வந்து பிரஷர் குடுக்கக்கூடாது. வி ஷுட் பி தி ஸ்டே காம் அண்ட் பேஷியன்ட். இது வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிற பேரண்ட் எடுத்துக்கிற ஒரு ஒண்ணு. செகண்ட் ஒன் பார்த்தோன்னா, ஒரு செட் கிளியர் அண்ட் பவுண்டரீஸ். அவனுக்குன்னு ஒரு கிளியரா நீங்க வந்து ஒரு பவுண்ட் செட் பண்ணணும். பாருப்பா, நீ வந்து என்னமோ பண்ணிக்கோ. நான் சொன்னது நீ பேச்சு கேட்கல, பரவால்ல. ஆனா இந்த நேரத்தில இந்த வொர்க்க நீ கம்ப்ளீட் பண்ணிறணும். இந்த டாஸ்க்க நீ கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்புறம் நீ என்ன வேணாலும் போய்க்கோ. ஸோ இந்த மாரி வந்து ஒரு கிளியர் பவுண்டரீஸ் வந்து அவனுக்கு ஒரு ஃபிக்ஸ் பண்ணும்போது, அவன் அந்த நேரத்தில வந்து நம்ம கூட வந்து ஒரு ஒரு ஆர்கியூவோ இல்ல ஒரு இந்த மாரி செஞ்சாலும், அவனுடைய வேலையில வந்து கரெக்ட்டா வந்துருவான். அடுத்து பார்க்கும்போது, அ எப்பவுமே அவன் கூட வந்து ஒரு பாசிட்டிவ் ஒரு ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் அவனுக்கு குடுக்குறது. சரிப்பா நீ பாரு இந்த வொர்க் நீ வந்து செய்ய மாட்ட உனக்கு பிடிக்கலங்கிற. ஆனா, இந்த வொர்க்க நீ செஞ்சேன்னா, உனக்கு இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் வந்து நான் வந்து ஏற்படுத்தி குடுக்குறேன். இல்ல இது உனக்கு பிடிச்ச இந்த பொருள் வாங்கி தர்றேன். இல்ல பிடிச்ச ஒரு இடத்துக்கு வந்து உன்ன கூட்டிட்டு போறேன். ஸோ இந்த மாரி அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் என்வைரன்மென்ட்ட அவனுக்கு கிரியேட் பண்ணி, அது மூலமா அவன வந்து நம்ம வழிக்கு வந்து கொண்டு வருது. அப்புறம் பார்த்தோன்னா, இந்த மெயின் வந்து அவன்கிட்ட என்ன சொல்றான் ஆக்சுவலா ஹி இஸ் வெரி ஹார்ட் டூ கம்யூனிகேட் வித் அஸ் இல்லையா? இந்த டிஸார்டர் வந்தா நம்ம கூட பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் அவன் அட்லீஸ்ட் ஒரு ஒரு பார்த்தேன்னா ஒரு ஒரு 1, 2 லைன்ஸாவது சொல்லுவான் இல்லையா? ஸோ அத வந்து நம்ம ஆக்டிவா லிசன் பண்ணணும்.
ஸோ இங்கே ஆக்டிவ் லிசனிங் இருந்துட்டாலேயே, ஓ சரி அப்போ அவங்க ஏதோ நல்லா நல்லா கேட்குறாங்க. நான் சொல்கிறத வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு வேல்யூ குடுத்து, அத வந்து ஒரு கேட்குறாங்கன்னு சொல்லி, அந்த மாரி ஒரு மைண்ட் கிரியேட் வந்து, ஒரு மனநிலை வந்து அந்த பசங்களுக்கு உருவாக்கும்போது, நிச்சயமா டே பை டே என்ன ஆகும்னு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா கிராஜுவலா இது வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏறக்குறைய ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் வந்து அவனுக்கு நாம நிச்சயமா நம்ம சொல்லிக் குடுக்கணும். எப்படின்னா, இப்போ இருக்கிறான், ஒரு இடத்துல வந்து நாம ஒரு விஷயத்த சொல்றோம். அது வந்து இல்ல என்ன முடியாதுன்னு வெளியில போறான். ஏன் அப்படின்னா, நம்ம குடுக்குற அந்த டாஸ்க்ல வந்து ஏதோ கண்டிப்பா ஏதோ சின்ன ஒரு ப்ராப்ளம் ஓரியன்டட் அங்க இருக்கும். ஒண்ணா நம்ம சொல்ற அந்த வேலையில வேலை தெரியாம இருக்கலாம். இல்லன்னா நம்ம ஒரு பெர்சன் கிட்ட நம்ம சொல்லும்போது, அந்த பெர்சனுக்கு இவனுக்கும் ஒரு கம்யூனிகேஷன் இல்லாம இருக்கலாம். இல்ல அது யாருன்னு தெரியாம இருக்கலாம். இல்ல புதுசா ஒரு இடத்துக்கு அனுப்பும்போது, அந்த இடத்த பத்திய ஒரு நாலேட்ஜ், ஒரு விஷுவலைஸ் இல்லாம இருக்கலாம். ஸோ இந்த மாரி ஒவ்வொரு டாஸ்க்குமே ஏதோ ஒரு சேலஞ்சிங் இருக்கும். ஃபைனலா நம்ம பார்க்குறது எதுலன்னா, இந்த எம்பத்தியும், அந்த சிம்பத்தியும் ரொம்ப 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 முக்கியம். இத வந்து ஒரு எம்பத்தட்டிக்கலா நம்ம அந்த ஸ்டூடண்ட்ஸோ, இல்ல நம்ம அந்த குழந்தைகள பார்க்கும்போது, நிச்சயமா இது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு கைடு வந்து நமக்கு தெரியாமலே கிடைக்கும். ஸோ இத வந்து நம்ம எடுத்து நம்ம ஈஸியா அவங்கள இந்த ஆக்சுவலா இந்த ஓடிடி அதாவது அப்போசிஷன் டெஃபிஷியன்ட் டிஸார்டர். இந்த ஒரு டிஸார்டர் இந்த சைக்காலஜி டிஸார்டர் இருந்து நம்ம ஸ்டூடண்ட்ஸையும், இல்ல நம்மளுடைய குழந்தைகளையும் வெளிய நம்ம ஈஸியா நம்ம கொண்டு வந்துரலாம். நெக்ஸ்ட் வீடியோ பை த நெக்ஸ்ட் கான்செப்ட் வித் நியூ அண்ட் இன்னோவேட்டிவ் ஐடியாஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஜஸ்ட் யூ கேன் சப்ஸ்கிரைப் தட் அண்ட் ஆல்சோ தென் வி ஆர் வெல்கம் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ். அதையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ பை த சீரியஸ் ஸ்டைல் ஹப் இது வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் அந்த வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. நீங்கள் யூ கேன் ஜாயின் த லிங்க், யூ கேன் கெட் த அப்டேட் அபவுட் அவர் ஃபியூச்சர் கமிங் வெபினார் அண்ட் ஆல்சோ அவர் அதர் ஒர்க் ஷாப் கிளாஸஸ் ஆல்சோ ஸோ இன் ஃபியூச்சர்.